ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி தான் ப்ரோ இது. ஒன் டைம் நீங்கள் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு அவ்வளோ செலவு இல்லை, கம்மி தான். அவனா எப்படி டெய்லியும் உங்களை கையில் எடுத்தால் தான் இவங்க கடிக்காமல் இருப்பாங்க. கேஜ்லேயே விட்டிங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு 4 months தான் ஆகுது இவங்க பிறந்து. ஒன்லி 4 months? இன்னும் டைல்லாம் பெருசாகும், ஏஜ் ஆகும். ஆச்சுன்னா அது நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமா, அதை பார்த்துட்டு நம்ம எடுக்கணும் ப்ரோ. இவங்க பேர் லக்கின்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இவங்க சிரியன் ஆம்ஸ்டர் ப்ரோ. சிரியன்லேயே இவங்க வந்து பைடு, இது ப்ரௌன் இருக்குது. காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு ப்ரோ. ஆம்ஸ்டர் கேஜி ப்ளஸ் 2 ஆம்ஸ்டர் தனியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 வரும். அப்படியே ரெண்டுமே சேர்த்து எடுத்தீங்கன்னா ஒரு 2000 கொடுத்துடலாம். எல்லாம் கேட்டு வரவங்க ஃபுல்லாக டேர்ம்டு தான் கேட்குறாங்க. இப்போ ட்ரெண்டே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றிட்டோம் ஷாப்பு. பேர்டு வந்து ஒரு 300 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 300? ஆமாம். கேஜஸும் அதே மாதிரி ஒரு 300 கேஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சைல்ட்லேருந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாம் ப்ரோ. அக்ரெசிவ் பேர்ட்ஸ் கிடையாது, ஒன் ஹேண்டு கிடையாது. எல்லாருக்கையிலையும் சோஷியலைஸ்டாக இருப்பாங்க. ஓகே. வரவனா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டாக் மாரி இவங்க ஜம்ப் பண்ணுறதுல நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. இதான் ஸ்டார்டிங் கலர்ஸ். ஹாய் ப்ரோ. நான் அரவிந்த். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ கம்மி குவான்டிட்டியில் பேர்டு இருக்கும். ஆமாம். இப்போ வந்து நம்ம ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய குவான்டிட்டியில் லார்ஜ் பேர்ட்லேருந்து ஸ்மால் பேர்டு எல்லாமே இருக்குது. எல்லாருக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ற பேர்டு எல்லாம் கொடுக்கலாம். பேர்ட் மட்டும் இல்லாமல் ஆக்சரிஸும் நிறைய இருக்குது நம்ம கடையில். இப்போ ஷாப்னால நம்மள்ட்ட அக்சசைஸ் இருக்குல்ல? ஆமாம் ப்ரோ. ஓகே. பேர்ட்ஸ் டாய்ஸ்லேருந்து ஃபுட்டு, அதுக்கு வைக்கிற ஃபுட் கப்ஸு, கேஜஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்ட்டு எதுவும் போக மாட்டீங்க. சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ நம்ம ஷாப்பில் ஸ்பெஷல்னா என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பேர்டு வந்து ஒரு 300 ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. 300? ஆமாம். கேஜஸும் அதே மாதிரி ஒரு 300 கேஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே சூப்பர் ப்ரோ. இப்போ நம்ம பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ 300ங்கிறது என்னது ப்ரோ? ஃபஸ்ட்டு 2 இருக்குது ப்ரோ. பேரட்லேயும் இருக்குது, இந்த மாதிரி குருவி ஐட்டம்லேயும் இருக்குது. குருவி ஐட்டம்னா ஃபின்ச்சஸ் ஸ்டார்ட் ஆகும். நார்மல் ஜீப்ரா, ஒயிட், ப்ரௌன் ஃபின்ச்சஸ் இது ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. அப்புறம் பஜ்ஜீஸ்ன்னுவாங்க, இல்லை லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுவும் 300 நார்மல் பஜ்ஜீஸ். ரெண்டுமே? ஆமாம், ரெண்டுமே பேசிக் 300 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இப்போ நம்ம ஷாப் வந்து 300 ஸ்டார்ட். ஆமாம். சூப்பர் ப்ரோ. வேற என்ன பேர்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்கு? பஜ்ஜீஸ்லேயும் மியூட்டேஷன்னா ஷோ கிராஷு, ஸ்பாலோஸு, ரெட் ஐ, பஜ்ஜீஸ்லேயே நிறைய இருக்கு. கொஞ்சம் அதுக்கு அடுத்த ரேட்டில் ஷோ கிராஷ்லாம் ஒரு 800 அந்த மாதிரி வரும். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இதை தாண்டி அடுத்து நம்ம காக்டெயில் போனோம்னா காக்டெயில் பார்க்கலாம். காக்டெயிலில் வைல்டு பேர்டும் இருக்குது. வைல்டு நிறைய பேர் இப்போ விரும்புறது இல்லை ப்ரோ. காக்டெயில் பொறுத்தளவுக்கு சிக்கா கேட்குறாங்க, இல்லைனா டேம்டா கேட்குறாங்க. ரெண்டுமே அவைலபிள் இருக்குது ப்ரோ. டேர்ம்டு காக்டெயில்னா எது ப்ரோ? இதெல்லாம் டேர்ம்டு? டேர்ம்டு, இது ஃபுல்லாக டேர்ம்டு தான் ப்ரோ. ஸோ இங்கே இருக்கலாம் டேர்ம்டு. ஓகே. வைல்டு பேர்ட்னா அது இருக்கும் ப்ரோ. ஏன்னா எல்லாம் கேட்டு வரவங்க ஃபுல்லாக டேர்ம்டு தான் கேட்குறாங்க. இப்போ ட்ரெண்டே அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மாற்றிட்டோம் ஷாப்பு. ஓகே. வைல்டு பேர்ட்னா ஒரு கேஜ் தான் வச்சுருக்கோம். டேர்ம்டு பேர்டு அதிகமாக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சன்கனூர் போனதுலேயே நிறையா பார்த்தோம். ஆமாம் ப்ரோ. உங்கள் ஷோல்டர்லேயே சன்கனூர் இருக்குது. ஆமாம். வந்து சன்னில் நம்மள்ட்ட இப்போ ரெகுலராக இருக்குமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. சன்னு 45 days சிக்கிலேருந்து அடல்ட்டு வைல்டு பேர்டு, டேர்ம்டு சன்கனூர் எல்லாமே இருக்கும் ப்ரோ. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, சிக்கலாம். இப்போ நம்ம ஷாப்புக்கு ஸ்பெஷலாக இப்போ என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? ஸ்பெஷலானா கொஞ்சம் லார்ஜ் பேர்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இல்லை, இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே சூப்பர். பட் எல்லாமே லைசன்ஸோட வச்சுருக்கீங்களா ப்ரோ? பெரிய பேர்டு எல்லாமே பரவேஸ்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது ப்ரோ. அது வந்து உங்கள் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தந்துடும். ஓகே. அது லாகின் பண்ண முடியாது. உங்கள் நேமுக்கு இப்போ நான் ஓனர்னா என் பேர்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே. அப்படியே நேம் மாற்றி கொடுத்துடலாம். உங்கள் நேமில் உங்கள் ஷாப்புக்கு வச்சுருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. அது வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்கள் பேருக்கு அப்படியே நேம் மாற்றி கொடுத்துடலாம். பெரிய பேர்டுக்கு மட்டும் தான் பரவேஸ், சின்ன பேர்டுக்குலாம் பரவேஸ் தேவையில்லை, எல்லாமே வளர்க்கலாம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து டேர்ம்டு பேர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் ப்ரோ. வாங்க உள்ள. ப்ரோ இவங்க தான் நம்ம ஷாப்போட ஹீரோவா? ஆமாம் ப்ரோ. ஹீரோ இல்லை, ஹீரோயின். கேர்ள் ஃபீமேலா? ஆமாம். சூப்பர். இவங்க வந்து மெக்காவோ தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ளூ கோல்ட் மக்காவோ. மக்காவோட ஸ்டார்டிங் கலர் ப்ரோ இவங்க. ஓகே. பார்க்கவே சூப்பராக இருக்காங்க ப்ரோ. இவங்க ஃபுல்லி டேர்ம்டா ப்ரோ இவங்க? ஆமாம் ப்ரோ. இவங்களுக்கு 4 months தான் ஆகுது இவங்க பிறந்து. ஒன்லி 4 months? இன்னும் டைல்லாம் பெருசாகும், ஏஜ் ஆகும். ஓகே. சப்போர்ட் ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஓகே. ஆமாம் ப்ரோ. இன்னும் வளர சைஸ் பெருசாகும். பாடி சைஸ் இதாக இருக்கும், டைல்லாம் கொஞ்சம் லாங்காக வளரும் ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ இவங்க வந்து இப்போ ஒரு ஃபீமேல் இருக்காங்க. ஆமாம் ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த பேர்ட்ஸ்லேயே ஆபியஸ் ரொம்ப பேர்ட் கலெக்ஷன் பண்ணுறவங்களாம் இது கரெக்டாக இருக்கும். சின்ன பேர்டு ஒரு சன்கன்னூர், ஒரு லாரி கேட், அப்புறம் அந்த கிரே பேரட் அதெல்லாம் வளர்த்துனீங்கன்னா நெக்ஸ்ட் மக்காவோ வளர்க்க போகலாம். ஓகே. அவங்களுக்கு தான் இது செட் ஆகும்ல? எவ்வளோ காசு கொடுத்து காஸ்ட்லியாக வாங்குறோமோ மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம். ப்ளஸ் வந்து அது ஹெல்த்துக்கு எதனா ஆச்சுன்னா நம்மளுக்கு அதை பற்றி தெரியுமா, அதை பார்த்துட்டு நம்ம எடுக்கணும் ப்ரோ. ஓகே. இவங்களுக்குலாம் சைஸு பெரிய சைஸாக கேஜ்? ஆமாம் ப்ரோ. ஆமாம். ஒரு ரூம் சைஸ் வேணும் ப்ரோ. ஓகே. ஆனால் இவங்க நம்மக்கிட்ட எப்படி ப்ரோ இன்ட்ராக்ட் ஆவாங்க? நல்லா ஸ்பீக்கிங் இருப்பாங்க ப்ரோ. இவங்க பேர் லக்கின்னா நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. லத்தியா இவங்க பேர்? ஆமாம். சூப்பர் ப்ரோ. ஸோ இவங்க வந்து இதே கலராக பெருசானதுக்கப்புறம் இன்னும் கலர் ஆவாங்களா? இல்லை ப்ரோ, கலர் இதுதான், ப்ளூ கோல்ட் பேசிக் இதான் மக்காவோ. இவங்க 4 monthsலேயே இவ்வளோ பெருசாக இருக்காங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே செம்மையாக இருக்காங்க ப்ரோ. இவங்களாம் இவ்வளோ பெரிய பேர்ட்லாம் வச்சுக்கணுன்னா ஏதோ லைசன்ஸ் வேணுமா?
ஆமாம் ப்ரோ, இவங்களுக்கு பறவைஸ்ன்ட்டு ஒரு லைசன்ஸ், கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கு. அது நம்மகிட்ட இருக்கா? இவங்களுக்கு இருக்கு. ஓகே. இவங்க இப்போ என் பேர்ல இருக்கு ப்ரோ. இப்போ என் பேர்ல இருக்கு ப்ரோ இருக்கு. இப்போ யாருன்னா வாங்குனீங்கன்னா அவங்க பேருக்கு நம்ம மாற்றி கொடுத்துடலாம், நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேர்டு எடுக்கும்போது இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும். ஆமாம் கண்டிப்பாக ப்ரோ. நம்ம கையில் அந்த கால்சியம் ஸ்டோனு, சீட் மிக்ஸு, பேர்ட்ஸுக்கு தேவையான ஃபுட்ஸ். ஆமாம் ப்ரோ. ஓகே. சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. இது ப்ரோ கேஜ் ப்ரோ? எல்லா சைஸ் கேஜும் இருக்கு ப்ரோ. 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சொன்னாலே. ஆமாம் 300லேருந்து ஸ்டார்ட். ஆமாம் கேஜஸும் 300லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேஜ் மாறும்ல ப்ரோ ரேட்? ஃபிட் தான். ஓகே. வேற அக்சசரிஸ் என்ன ப்ரோ இருக்கு? ப்ரோ இது என்ன ப்ரோ ஸ்டாண்ட் இது? பேர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ப்ரோ. டேர்ம்டு பேர்ட்ஸ் நம்ம கூட கொஞ்ச நேரம் இருப்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஆமாம் ப்ரோ. கொஞ்சம் இன்டோரில் வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. இந்த ஸ்டாண்ட்லாம் ஒரு 8000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல. ஆமாம், சுகர் கிளைடர். அதில் இது வந்து பேசிக் கலர், கிரே கலர் ப்ரோ. ஓகே. இவங்க வந்து போன தடவை ஒயிட் பார்த்தோம். ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்க என்ன கலர் சொன்னீங்க? இவங்க கிரே கலர் ப்ரோ, பேசிக் கலர். பேசிக் கலர். ஓகே. இவங்க குட்டியா ப்ரோ? ஆமாம் குட்டி தான் ப்ரோ. ஓகே சூப்பர். இவங்களாம் என்ன பட்ஜெட் ப்ரோ? இவங்களாம் ஒரு 8000லேருந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஓ சூப்பர். இவங்க வந்து நம்ம லீகலாக வளர்க்கக்கூடிய பெட்? லீகல் தான். அதான் ஆம்ஸ்டர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேனே ப்ரோ. ஓகே. இவங்க அப்போ லீகல் தான். ஆமாம். இவங்க வந்து ஸ்குரில் வெரைட்டி. ஆமாம் குரில் தான் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. ஸோ இவங்க வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த ஒயிட் கிடைக்குமா ப்ரோ? ஒயிட்டு கிடைக்கும் ப்ரோ. இப்போதைக்கு இது ஸ்டாக் இருக்குது. ஒயிட் வேணா ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா இருக்கும் ப்ரோ பார்க்க. நைட் டைமில் நான் ஈவினிங் மேலே நல்லா ப்ளேஃபுல் ஆகிடும். நல்லா விளையாடுவாங்கல்ல. ஃபுட்டு என்ன கொடுக்கணும்னா நல்ல சுகர் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிடும். இல்லைனா சர்லாக் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் உங்களால் கொடுக்க முடியலன்னா சர்லாக் கொடுக்கலாம். வீடு ஆப்பிள் சர்லாக். ஓகே ஓகே. மற்றபடி ஈஸி மெயின். ஒன் டைம் வெஜிடேரியனா? நான் வெஜிடேரியன். நான்வெஜ் நம்ம பழகல ப்ரோ. ஃபுல் வெஜிடேரியன் தான் வச்சுருக்கோம். ஓகே. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாரி தான் ப்ரோ இது. ஒன் டைம் நீங்கள் அமௌண்ட் வாங்கினீங்கன்னா ஃபுட்டு உங்களுக்கு அவ்வளோ செலவு இல்லை, கம்மி தான். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஆப்பிள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுமா அது? குழந்தைங்களுக்கு செட் ஆகும் ப்ரோ. குழந்தைங்களுக்கு செட் ஆகும்னா எப்படி டெய்லி உங்களை கையில் எடுத்தால் தான் இவங்க கடிக்காமல் இருப்பாங்க. கேஜ்லேயே விட்டிங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. நம்ம டெய்லி எடுத்து விளையாடணும். ஆமாம் டெய்லி விளையாடணும். அப்போ தான் இந்த மாதிரி சைலண்டாக இருப்பாங்க. ஏன்னா ஜம்ப் பண்ணிட்டு ஓட தான் பார்ப்பாங்க நம்ம கையில். ப்ரோ இப்போ பார்க்கறது நம்ம வந்து சன் டோனு தானே? ஆமாம் ப்ரோ. டோம்லாம் சூப்பராக இருக்காங்களே ப்ரோ. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்குது ப்ரோ. குட்டிலேருந்து குட்டி இருக்காங்க. ஆமாம் குட்டீஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மோல்ட் ஆனவங்க. இவங்களாம் செல்ஃபி ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. இவங்க கொஞ்சம் பெருசு இல்லை? ஆமாம் ப்ரோ. இருக்கிறதுலே வந்து ஆமாம். ஓகே. 1.5 இயரில் இந்த கலர் உங்களுக்கு வரும் இவங்க எல்லாம். ஓகே. என்ன ஏஜ்லேருந்து ப்ரோ நம்ம சன் எடுக்கலாம்? ஒரு 45 டேஸ்லேருந்தே எடுக்கலாம். ஏன்னா ஹார்ட் வெரைட்டி பேர்ட்ஸ் தான் இவங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த இதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாது. நம்ம கரெக்டாக ஃபீடிங் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ இப்போ இவங்கலாம் வந்து என்ன பர்பஸ் ப்ரோ எடுக்கலாம்? இப்போ வந்து யார் வேணாலும் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஈஸியாக எப்படி? ஏஜ்டு பீப்புள்ஸ், சின்ன சைல்ட்லேருந்து எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாம் ப்ரோ. அக்ரெசிவ் பேர்ட்ஸ் கிடையாது. ஓகே. ஒன் ஹேண்டு கிடையாது. எல்லார் கையிலையும் சோஷியலைஸாக இருப்பாங்க. ஓகே. இவங்க வந்து எப்படி ப்ரோ? இவங்க வந்து என்ன மாதிரி பழகுவாங்க நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க? ஆமாம் ப்ரோ. இவங்களுக்கு நல்ல ஆள் தெரியும் ப்ரோ. நம்மளை தவிர எப்படின்னா நம்ம ஃபுட்டு நம்ம வைக்கிறோம், நம்மளை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோம். யார் நம்மளுக்கு ஃபுட்டு கொடுக்குறா அவங்க கையில் ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும். ஓ அதெல்லாம் தெரியும் ப்ரோ. நல்லா அப்சர்வ் பண்ணும் போது. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ சன்னு வந்து இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிறது நல்ல எல்லோவாக இருக்காங்க. ஆமாம். இவங்க க்ரீனாக இருக்காங்க. எப்படி கலர் வேறு வேறு? ஆமாம் ப்ரோ. 1.5 இயர் மேலே தான் உங்களுக்கு ஃபுல் எல்லோ வரும் ப்ரோ. ஓ. சிலது வந்து ஹைப்பர் எல்லோ டாமினன்ட் இருக்குது. அது வந்து குட்டியிலே உங்களுக்கு எல்லோ வந்துடும். அது பார்க்கலாம் ப்ரோ வீடியோவில். ஓகே. அது இருக்கு. இருக்கு. ஆமாம் ப்ரோ. இவங்களாம் 6. இவங்க 6 எல்லாம் ஒரு 45 to 50 days. இப்போ இந்த ஏஜ்லேருந்து நம்ம எடுக்கலாம்ல? ஆமாம் ப்ரோ. இந்த ஏஜ்லேருந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. இவங்க என்ன போர்டு? லாரின்னா எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. எக்ஸ்டென்ஷன் லாரின்னு ப்ரோ. ஓகே. ஸோ இவங்க வந்து எப்படி ப்ரோ ஜூஸ் ஐட்டம் நிறைய சாப்பிடுவாங்க? அதான் ப்ரோ. மற்ற பேர்டுக்கும் இந்த பேர்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற பேர்டு ஃபுல்லாக சீட்ஸு ஃப்ரூட்ஸ் எடுப்பாங்க. இவங்க சீட்ஸ் பக்கமே போக மாட்டாங்க. எடுப்பாங்க ஒரு 100%ல் ஒரு 40% சீட்ஸ் எடுப்பாங்க. மற்றபடி ஃபுல்லாக லிக்விட் ஐட்டம் தான் ப்ரோ. என்ன ஜூஸ் சொன்னால் குடிப்பாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஃபார்முலா மாதிரி இருக்குது. அது ஜூஸாக கலந்து கொடுக்கலாம். மற்றபடி எல்லா லிக்விட் ஃப்ரூட்ஸ்னால் வாட்டர் மெலான், ஆப்பிள், ஆரஞ்சு எல்லாமே நல்லா குடிப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க வந்து அதாவது ஜூஸ் ஐட்டம்ஸ் தான். ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்க எப்படி ப்ரோ கேரக்டர் இவங்க நல்லா டான்ஸிங்லாம் பண்ணுவாங்க ப்ரோ. ஜம்ப் பண்ணி நம்ம வரோன்னா நல்லா டான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு டாக் மாரி இவங்க ஜம்ப் பண்ணுறதுல அவ்வளோ ஜம்ப் பண்ணுவாங்க நல்லா. இவங்க வந்து இதே கலர் தானே இல்லை வேற நிறைய கலர்ஸ் இருக்கு ப்ரோ. இதான் ஸ்டார்டிங் கலர், ஸ்டார்டிங் வெரைட்டி எக்ஸ்டென்ஷன் லாரின். இதுக்கப்புறம் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக வரும். ஓகே ஓகே. பிளாக் கேப்லாம் உங்களுக்கு பிளாக் கேப் லாரின்னு நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்குறது காக்டெயிலுங்களா? ஆமாம் ப்ரோ. காக்டெயில் பேர்லுன்னுவாங்க. அது ஃபுல்லாக டேர்ம்டு தானே ப்ரோ? டேர்ம்டு தான் ப்ரோ. டேர்ம்னா இப்படி இப்போ தான் செல்ஃபி எடுக்க ஸ்டார்டிங். ஓகே.
இது சிக்கனும் சொல்லுவாங்க, இல்லைனா டெர்ம்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா ரெண்டுத்துக்கும் மிடில் ரேஞ்சில் இருக்குது. இப்போ தான் ஃபீடிங் எடுக்க ஆரம்பிக்குது. புதுசாக எடுக்கிறவங்க ஆமாம், தெரியாது அவங்களுக்கு ஃபீடிங். இதுனா கொஞ்சம் நீங்கள் ஃபீடிங் கொடுத்தாலும் அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அது நல்லா வளர்ந்துரும் ப்ரோ. ஓ சூப்பர் ப்ரோ. ஸோ காக்கையில் என்னென்ன கலர்ஸ்லாம் டேர்ம்? நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போதைக்கு இது ஒன்று இருக்குது, ஆல்பினோ இருக்குது, லுட்டினோ இருக்குது, கிரே இருக்குது. இதெல்லாம் நார்மலாக எப்பவுமே இருக்குது. மியூட்டேஷன்னா அந்த பட்டர்ஃப்ளைலாம் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி தரலாம். ஓகே. ஆனால் காக்கை டேர்ம்ஸ் எல்லா கலர்ஸும் நம்மகிட்ட கிடைக்கும். ஆமாம் ப்ரோ. கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் வெரி ஆகும். ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ இவங்க வந்து என்ன கலர் ப்ரோ? இது போல் ப்ரோ, லுட்டினா போல். ஸோ ஆம்ஸ்டர், சிரியன் ஆம்ஸ்டர் இல்லைனா டிராஃப்ட் ஆம்ஸ்டர், இவங்களுக்கான கேஜ் ப்ரோ இது. ஓகே. இதில் என்னென்ன வந்து அவங்களுக்கு இருக்கும்? இதில் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு, அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் இருக்குது ப்ரோ. ஓ அதாவது ஒரு குட்டி வீடு. ஆமாம் ப்ரோ. நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா அது காஸ்ட் அதிகமாக வரும். கேஜ்லேயே எல்லாமே உங்களுக்கு அந்த செட்டப் வந்துருக்கு. ஓகே. அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக வரும். அப்புறம் நமக்கு விளையாடுறதுக்கு சர்க்கஸ்லாம் இருக்குது. ஆமாம் ப்ரோ. அதில் விளையாடும், அதில் ஏறி வந்து வீட்டுக்குள்ளே போவோம், எல்லாத்தையும் பண்ணும். நம்மளுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ப்ரோ. இது இந்த கேஜ் அது ஆம்ஸ்டர் உள்ளே விட்டா அது பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும். ஜாலியாக விளையாடி. ஆமாம் ப்ரோ. ஓகே. ஸோ இவங்க தான் ஹாம்ஸ்டர். இவங்க சிரியன் ஹாம்ஸ்டர் ப்ரோ. சிரியன்லேயே இவங்க வந்து பைடு, இது ப்ரௌன் இருக்குது. ஓகே. மேலுக்கு நல்ல இந்த மாதிரி ஆரியாக வரும் ப்ரோ. ஓ இதுலேயே ஹேரியெல்லாம் இருக்குது. ஆமாம் ப்ரோ. ஓ இதில் என்ன கலர்ஸ் ப்ரோ இருக்குது? நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. இப்போ வந்து நமக்கு இல்லை பைடு ஒரு டார்க் ப்ரௌன் இருக்குது. இது இல்லாமல் நிறைய கலர்ஸ் இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே. என்ன ப்ரோ நம்மள்ட்ட காம்போ ஆஃபரு? இப்போ ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ப்ரோ. ஆம்ஸ்டர் கேஜி ப்ளஸ் 2 ஆம்ஸ்டர் தனியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 வரும். அப்படியே ரெண்டுமே சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு 2000 கொடுத்துடலாம். ஓகே. 2000 கேஜ் எல்லாமே. ஆமாம், கேஜி 2 ஆம்ஸ்டர் வரும்.